2 கொரிந்தியர் 1:3 இந்த வேத புஸ்தகத்தில் 2 கொரிந்தியர் 1:3 இந்த இயேசுவை பற்றி ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அவர் ஆறுதலின் தேவன், ஆறுதல் தருகிற ஒரு தேவன், காட் ஆஃப் கம்ஃபர்ட் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் ஆறுதல் அளித்து ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். யாருக்கு ஆறுதல் தேவை? பாதிக்கப்பட்ட உள்ளம், நொறுக்கப்பட்ட ஒரு உள்ளம், பாதிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள். அவங்களுடைய உள்ளம் ஆறுதலுக்காக இயங்கும். பாருங்களேன், இன்னைக்கு சாட்சி சொன்னவர்கள் கூட ஒருத்தர் வியாதினால கஷ்டப்பட்டு வேதனைப்படுறாங்க. மருத்துவம்லாம் கைவிட்டு விட்டது, எனக்கு சுகம் கிடைக்கும்னு ஒரு ஆறுதலான வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா? ஒரு ஏக்கம். எனக்கு இத்தனை வருஷமாக குழந்தை இல்லை, யாராவது எனக்கு ஒரு குழந்தை செல்வம் உங்களுக்கு கிடைக்கும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லுவாங்களான்னு ஏக்கத்தோடு இருந்தாங்க. அது மாதிரி தான் நீங்கள் இன்னைக்கு இருக்கலாம். உங்களுடைய உள்ள மாறுதலுக்காக ஏங்கி கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு பாதிப்பு உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிறது. நீங்க பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு இப்போ உட்கார்ந்து இருக்கிறீங்க. மனதுக்குள்ள ஒரு வேதனை. ஒருவேளை சரீரம் உங்களுக்கு நல்ல சுகமாக இருக்கலாம், உங்களுடைய இருதயம் யாருமே காண முடியாத உங்களுடைய இருதயத்திலே ஒரு காயம் இருக்கலாம், ஒரு வேதனை இருக்கலாம். மனுஷருடைய வார்த்தைகள் காயப்படுத்தி இருக்கலாம், பரிகாசங்கள் காயப்படுத்தி இருக்கலாம். மற்றவர்கள் உங்களை குற்றப்படுத்தி பேசினதுனால நான் என் வாழ்க்கை அப்படி தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளாகவே காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன், உன்னை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன் என்று இயேசு இன்னைக்கு தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு ஆறுதலின் தேவன். வேத புஸ்தகத்தில் இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அநேகரை ஆறுதல் படுத்தினார். பாதிக்கப்பட்ட மக்களை ஆறுதல் படுத்தி அவங்களுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணினார். அதில் ஒரு 3 சம்பவங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இது எல்லாமே நடந்த உண்மை சம்பவங்கள். அது வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு 3 சம்பவங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இது உங்களை குறித்த ஒரு காரியம். நீங்கள் கவனமாக இந்த வார்த்தையை கேட்டால் உங்களை பற்றி தான் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் உட்கார்ந்து வசனத்தை, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்கல்ல, உங்களோடு உங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். முதலாவது ஒரு சம்பவம் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38 ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறாரு. இயேசு ஒரு வீட்டில் ஒருத்தன் விருந்துக்கு அழைத்ததுனால இயேசு தன் சீஷரோடு போயிருந்தார். அவங்களோட விருந்துக்காக அமர்ந்திருந்தார். அப்போ அந்த ஊரில் இருந்த ஒரு பெண், அவளை குறித்து வசனத்தில் சொல்லப்படுகிறது, பாவியான ஒரு பெண், பாவத்திலே வாழ்ந்த ஒரு பெண், அந்த ஊரில் இருந்த ஒரு பெண். இயேசு இங்கே வந்திருக்கிறாரு, இந்த வீட்டில் இயேசு அமர்ந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் இயேசுவை தேடி அவள் வந்தாள். அவள் காயப்பட்ட உள்ளத்தோடு கூட அவள் வந்தாள். அவள் வந்த உடனே வசனம் சொல்கிறது, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு இயேசுடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களிலே முத்தம் செய்து விழுந்து கிடந்தாள். இயேசுடைய பாதத்தில் வந்து விழுந்து விட்டாள். அவருடைய கண்களிலே கண்ணீர் வடிகிறது. இயேசுடைய பாதத்தை நனைக்கிறது. அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அழுகிறாள் ஒரு பெண், கண்ணீர் வடிக்கிறாள். அவருடைய இருதயம் காயப்பட்டதுனால, அவருடைய உள்ளத்தில் ஒரு வேதனை இருந்ததுனால, அவளுக்கு ஒரு ஆறுதல் தேவையாக இருந்ததுனால இயேசுவை தேடி வந்திருக்கிறாள். அவருடைய உள்ளத்தில் அப்படி என்ன துக்கம், என்ன பாதிப்பு, அவளுக்கு என்ன ஆறுதல் தேவை அப்படின்னா, பாவத்தினால் உண்டான காயம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. பாவம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி விடும். பாவத்தினால் உண்டான காயம்தான். இவளுக்கு வியாதி கிடையாது, பிசாசு பிடித்தவளும் கிடையாது, வேற பண பிரச்சனையும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது பாவியான ஒரு பெண், அவளுடைய பிரச்சனை பாவம். அதாவது அவள் ஒரு வாலிப பெண். அவள் கண்கள் இச்சித்தபடி, மாமிசம் இச்சித்தபடி, தான் விருப்பப்படி வாழ்ந்தால் சந்தோஷமா இருக்கலாம். இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் பாருங்க, அவங்க இஷ்டத்துக்கு வாழ விட்டா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கட்டாயப்படுத்தி அது கண்டிப்பா இருந்தால் அப்பாவும் பிடிக்கல அம்மாவும் பிடிக்கலன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மகளை அவள் இஷ்டப்படி வாழ்ந்தாள். கண்கள் விரும்பினபடி, மாமிசம் விரும்பினபடி அவள் விரும்பின பாவத்திலே வாழ்ந்தாள். எந்த பாவம் தனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும், மகிழ்ச்சி கொடுக்கும் என்று எண்ணினாலோ அதே பாவத்தினால் இப்போ பாதிக்கப்பட்டு விட்டாள். பாவம் ஒரு மனிதனை பாதிப்புக்குள்ளாக்கி விடும், சமாதானத்தை கெடுத்து விடும், நிம்மதியை குலைத்து விடும், குற்ற மனசாட்சியை கொண்டு வந்து விடும், அவனுடைய நிம்மதியாக தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாக்கி விடும். பாவம் ஒரு மனிதனுடைய சமாதானத்தை கெடுத்து விடும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது.
அவளுக்கு பணம் வந்தது, அவள் விரும்பினதெல்லாம் செய்கிற அந்த சின்ன சின்ன சிற்றின்ப சந்தோஷம் இருந்தது. அந்த உள்ளம் காயப்பட்டு சமாதானமற்று உள்ளம் தவித்தது. இப்போ அவனுடைய உள்ளத்தில், ஐயோ இந்த பாவத்தினால் நான் பாதிக்கப்பட்டு விட்டேன், யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க, யார் இந்த பாவத்தின் விடுதலை தருவாங்க, இந்த ஏக்கம் அவளுக்குள்ளே வந்து விட்டாரு. ஏன்னா இப்போ எல்லாரும் சொல்றாங்க இவள் பாவி, இவள் பாவி என்று ஊருக்கே தெரிந்து விட்டாரு. இப்போ அந்த வீட்டுக்காரனே சொல்றான், இவள் பாவியான பெண், இவள் வந்து எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தாள், இவள் எப்படி இயேசுவின் பாதத்தை தொட முடியும், இயேசு அவளை விரட்டி விட வேண்டும், இவள் பாவியான ஒரு பெண், அவளால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர், இவள் பாவி என்பதை ஊருக்கே தெரியுமே, இவள் எப்படி இயேசுவண்டை வரலாம் என்று அந்த வீட்டில் அந்த சொந்தக்காரன் மனசில் நினைக்கிறான். அந்த அளவிற்கு அவளுடைய பாவத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண். பாவம் பாதிப்பை கொண்டு வரும். அநேகருக்கு அது ஆரம்பத்திலே தெரிவது இல்லை. அநேக வருஷங்களுக்கு முன்னால நாகர்கோயில் பட்டணம் இருக்கார், கன்னியாகுமரி மாவட்டத்தில். நாகர்கோயில் பட்டணத்திலிருந்து ஒரு வாலிப மகள் எனக்கு ஒரு பெரிய கடிதம் கண்ணீரோடு எழுதியிருந்தாள். காரியம் இதுதான், அந்த மகளுக்கு தாய் தகப்பனுக்கு ஒரே பெண், அதனால ரொம்ப பாசமாக அன்பாய் வளர்த்தாள்கள். பெற்றோரோடு சர்ச்சுக்கெல்லாம் போவாள், பக்தியோடு வளர்க்கப்பட்டாள். ஸ்கூலில் படிக்க வரைக்கும் ரொம்ப பக்தி, ரொம்ப அப்பா அம்மா சொல்லபடி கேட்டு நல்ல தேவனுடைய பிள்ளையாகத்தான் பக்தியாகத்தான் இருந்தாள். இப்போ ஸ்கூல் முடிந்து காலேஜுக்கு போன உடனே ஒரு புது உலகத்தை பார்க்கிறாள். காலேஜ், அங்கே படிப்பு, அங்கே வந்து பிள்ளைகள் நடந்து கொள்ளுகிற விதம், ஜாலியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. இதுவரைக்கும் சின்ன பிள்ளையாக இருந்தோம், அப்பா அம்மா கட்டுப்படுத்தினாங்க. இப்போ நம்ம இந்த வயசில் தான் ஜாலியாக இருக்கணும், இதெல்லாம் அந்த வாலிப பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தைகள். அதனால இப்போ காலேஜில் போய் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி சில மாதங்கள் தான் ஆகியிருந்தது. அப்பா அம்மா கிட்ட வந்து ஒன்று சொன்னாள், எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குது, நான் அவன் கூட தான் வாழுவேன், அவனை திருமணம் செய்து கொள்ளுவேன்னு சொல்கிறா. பெற்றோர்கள் எப்படி இருக்கும், அதிர்ச்சி அடைந்தார்கள். இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிக்கிற, இன்னும் 3 வருஷம் முடிக்கணும், அதுக்கு மேலே 2 வருஷம் படித்து நீ போஸ்ட் கிராஜுவேட் பண்ணால் தான் நல்ல வேலை கிடைக்கும், அதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போன பிறகு தான் இதை பற்றி யோசிக்கணும். இப்போ சின்ன பிள்ளை இந்த வயசில் இதை யோசித்து தீர்மானம் எடுக்கக்கூடாதுன்னா அதெல்லாம் முடியாது, நான் இப்படி தான், எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் விரும்புகிறபடி தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி பெற்றோர் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, அழுது பார்த்தாங்க, கண்ணீர் வடித்தாங்க. நான் இப்படி தான், எனக்கு அதான் சந்தோஷம், அதான் மகிழ்ச்சி. அவளுக்கு கண்கள் விரும்பினதும் மாமிசம் விரும்பினதும் இன்பமாய் தெரிந்தது. அதனால் பெற்றோருடைய கண்ணீரும் அவளுக்கு பெருசாக தெரியல. அதனால் அவங்க அப்பா அம்மா சொல்றதையும் கேட்கவில்லை. ஒரு நாள் பாருங்கள், வீட்டை விட்டே போய்விட்டாள், அவனோடு போய்விட்டாள். எங்கள் அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம், இருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு, ஒரே பிள்ளை தானே மகளுக்காக சேர்த்து வச்சுருந்தாங்க, எடுத்துட்டு வீட்டை விட்டு போய்விட்டாள். அந்த வாலிபனோடு வாழ ஆரம்பிச்சிட்டாள். அங்கே போய் ஏதோ திருமணம் செய்து அவளே வாழ ஆரம்பித்து விட்டாள். பெற்றோருக்கு எப்படி இருக்கும், மனமுடைந்து போனாங்க, அழுதாங்க, கண்ணீர் வெடித்தாங்க, இந்த மாதிரி மகள் அவமானப்படுத்திட்டு போயிட்டாளேன்னு சொல்லி. சில நாட்கள் கழித்தாரு. என்ன இருந்தாலும் பெற்றோருடைய உள்ளல்ல, ஒரே மகள், சரி மகள் தப்பு பண்ணிட்டாலும் நம்ம அவளை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் அவளை சேர்த்து கொண்டாங்க. அவளுக்கு அவனுக்கு என்ன உதவி செய்யணுமோ செய்கிறோன்னு எல்லாம் செய்தார்கள். அவளை திருமணம் பண்ணினவன் என்ன சொன்னான், நான் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சா நிறைய பணம் சம்பாதிக்கலாம், வெளிநாட்டில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்கு கொஞ்சம் பணம் வேண்டும், உங்கள் அப்பா அம்மாட்ட வாங்கி கொண்டு வான்னு சொல்லி அவங்க பெற்றோரிடத்துல போய் கேட்டு, சரி மகளுக்காக அவங்க செய்தாங்க. சேர்த்து வைத்து அந்த பணத்தை கொடுத்து, இவர் நகையிலும் கொஞ்சம் வச்சு அவளை பணத்தை கொடுத்து, சரி நான் சொன்ன நான் போய் வேலை தேடிட்டு உன்னை கூப்பிட்டு கொள்கிறேன் என்று சொல்லிட்டு போனான். போனவனுக்கு வேலை கிடச்சிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிட்டான். ஒரு நாள் ஒரு கடிதம் அனுப்பினான், எனக்கு நல்ல வேலை கிடச்சிட்டு இப்போ நல்லா செட்டில் ஆகிட்டேன், இனிமேல் உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்கிறேன், உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்க அப்படின்னு கடிதம் எழுதி விட்டான். அங்கேருந்து நான் உங்கள்கிட்ட வாங்கின பணத்தை நான் கடனாய் பெற்றுக்கொண்டதாக வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு கடிதம் எழுதி விட்டான். இவள் கர்ப்பவதியாகி கர்ப்பத்தில் குழந்தை இருக்கிறாரு. இந்த கடிதம் அவளை அதிர்ச்சிக்குள்ளாக்கிற்று. இப்போ கண்ணீரோட ஒரு பெரிய கடிதம் எனக்கு எழுதியிருந்தால், அங்கள் ஒரு மனிதனுடைய பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும் என்ற வேத வசனத்தின் அர்த்தம் இப்போதான் எனக்கு தெரியுது. எங்கள் அப்பா அம்மா சொன்ன போது எனக்கு தெரியல, அவங்க கண்ணீரோடு எனக்கு சொன்னபோது எனக்கு புரியலை. என் கண்கள் ஈச்சது மாமிசம் விரும்பினதை தான் செய்வேன்னு நான் அந்த பாவத்தை துணிகரமாக செய்து அந்த சின்ன வயசில் என் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டேன். ஆனால் இப்போ என்னுடைய கர்ப்பத்தில் வர்ற குழந்தைக்கு தகப்பன் எங்கே, அவன் வந்து உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு எழுதிட்டான். இனி என்னுடைய எதிர்காலம், என் குழந்தை தகப்பன் அப்பா யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன், இப்போ வாழ்க்கையே நரகமாக்கி விட்டது என்று கண்ணீரோடு அவள் எழுதியிருந்தாள். பாவத்தினுடைய விளைவு ஒரு மனிதனை காயப்படுத்தும், வேதனைப்படுத்தும், கண்ணீரிலே கொண்டு வந்து விடும். அப்படிதான் இந்த மகள்
ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார், நான் விரும்பினபடி வாழ்கிறேன், இஷ்டப்படி நடக்கிறேன் என்று. அதே பாவம் அவருடைய வாழ்க்கையை சீர்குலைத்து சமாதானத்தை கெடுத்து விட்டார். இப்போ அவருடைய உள்ளம் இயங்குகிறது, யார் என்னை மன்னிப்பாங்க, யார் என்னை சேர்த்து கொள்வாங்க, எல்லாரும் என்னை பாவின்னு ஒதுக்குறாங்க. எங்கள் தெருவில் இருக்கிறவங்க, எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என் வாழ்க்கை தெரிந்து விட்டது. நீ பாவி என்று என்னை புறம்பே தள்ளுகிறார்கள், என்னை குற்றப்படுத்துகிறார்கள். அவருடைய இருதயம் காயப்பட்டு வேதனையோடு இருக்கிறாரு. அந்த வேதனையோடு கூட வந்து அவள் அழுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள். அவள் இயேசுகிட்ட ஒன்றுமே பேசவில்லை, வாய் திறந்து ஒன்றும் பேசவில்லை. அவருடைய இருதயம் நொறுங்கி தன் பாவத்தை உணர்ந்து கண்ணீர் விட்டு அழுகிறாள். ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இயேசு இருதயத்தை பார்க்கிறவர். அவருடைய உடைந்த உள்ளத்தை இயேசு நோக்கினார். அவளுக்குள்ளே பாவ உணர்வு இருக்கிறது, மனம் திரும்புதல் இருக்கிறது, அவருடைய இருதயம் காயப்பட்டு இருக்கிறது. அவளுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை தேவை. அதனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? 48வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. 50வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நீ சமாதானத்தோட போ. ஆண்டவர் அவளுக்கு சொல்லுகிற 2 வார்த்தைகள், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோட போ. அதுக்கு தான் அவனுடைய உள்ளம் ஏங்கி கொண்டிருந்தது. யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க? இந்த பாவம் என் மனசாட்சியை பாதிக்கிறது. இந்த பாவத்தினாலே சமாதானத்தை நான் இழந்து விட்டேன். இனி என்னால் நிம்மதியாய் வாழ முடியுமா? எல்லாருமே என்னை குற்றப்படுத்துகிறார்களே தவிர எனக்கு அன்பாய் ஒரு வார்த்தை சொல்வதற்கு யாரும் இல்லையே என்ற ஒரு ஏக்கத்தோடு தான் இயேசுவின் பாதத்திலே வந்தாள். இயேசுடைய உடைந்த உள்ளத்தை பார்த்து ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. நீ மனம் திரும்பினதுனால, உன் பாவத்தை உணர்ந்து ஒப்பு கொடுத்ததுனால உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. சமாதானத்தோட போ. இனி அவளுக்குள்ள யார் என்ன சொன்னா எனக்கு என்ன, இனி யார் என்னை பற்றி என்ன சொன்னாலும் பரவாயில்லை, இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார், சமாதானம் கொடுத்து விட்டார். ஒரு மகிழ்ச்சியோடு கூட அவள் திரும்பி போனாள். இன்னைக்கு இயேசு உங்களை பார்க்கிறார். நொறுங்குண்ட உள்ளத்தோட, காயப்பட்ட உள்ளத்தோட, பாவத்து நிமித்த சமாதானத்தை இழந்து நிற்கிறீங்கல்ல, உங்களை ஆண்டவர் பார்க்கிறார். வாலிப தம்பி, உன்னைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். வாலிப மகளே, உன்னைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். நான் யார் சொல்லையும் கேட்கல, இஷ்டப்படி வாழ்ந்துட்டேன், இஷ்டப்படி போனேன், பெற்றோரை துக்கப்படுத்தினேன், கண்ணீர் வடிக்க வச்சேன், அவங்கள அவமானப்படுத்திட்டு போனேன், என் விருப்பம்தான் முக்கியம்னு நடந்தேன். இன்றைக்கு நான் வேதனையில் இருக்கிறேன். என் பாவம் மன்னிக்கப்படுமா? எனக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்குமா? என் உள்ளம் காயப்பட்டிருக்கிறதே என்று வேதனையோடு நிற்கிறாய் அல்லவா? உன்னை பார்த்து தான் இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ. அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கத்தான் உங்களோடு இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். ஒரு சமயம் ஒரு சகோதரனை 2 சகோதரிமார்கள் என்று அழைச்சிட்டு வந்தாங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறது. ஆனால் எப்பவும் குடிச்சுக்கிட்டே இருப்பார். குடித்து மனைவியை கவனிக்க மாட்டார், பிள்ளைகளை கவனிக்க மாட்டார். அவங்க சகோதரிமார் இவன் எப்படியாவது நல்லதாக வாழட்டும்னு சொல்லி பணம்லாம் போட்டு கடை வச்சு கொடுத்தா எல்லாத்தையும் குடித்து அழிச்சிருவார். எதுவுமே வருமானம் கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பதில்லை. இந்த மாதிரி பல சமயங்கள் நடந்து அவங்களுக்கே ரொம்ப துக்கமாகி விட்டார். இவனை ஜெபத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி என்கிட்ட கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவர் எங்கேயும் வரமாட்டார். அவரை கூட்டி கொண்டு உட்கார வச்சு, பிரதர், இவனுக்கு ஆலோசனை சொல்லுங்கள். நாங்கள் ஒன்றும் குடிச்சு மனைவியும் கவனிக்கிறதில்ல, பிள்ளைகளையும் கவனிக்கிறதில்ல, இவனால் எல்லாரும் துக்கத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி 2 சகோதரி மாறி அவரை பற்றி குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவன் இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறான், யார் சொல்லியும் கேட்கறதில்ல அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே கொஞ்சம் பயந்து போய் உட்காந்துருக்கிறார். இவங்கெல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்க சொல்லி முடிக்க வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கணும், காத்திருந்துட்டு. இப்போது அவங்க அமைதியாயிட்டாங்க, எல்லாம் சொல்லி முடிச்சு. இப்போ நான் பேசணும். நான் அவரை பார்த்த உடனே அவர் அப்படியே பயத்தோட, இனிமேல் இவர் என்ன திட்டுவாரோ தெரியலையே, 2 சகோதரியும் திட்டி தீர்த்துட்டாங்க. இவன் இப்படி குடிகாரனாக இருக்கிறான், குடும்பத்தை கவனிக்கல, ஊதாரியாக இருக்கிறான்னு எல்லாம் சொல்லி திட்டி தீர்த்துட்டாங்க. இனிமேல் இந்த ஊழியக்காரர் என்ன திட்ட போகிறாரோன்னு என்னை பார்த்தார். நான் அவங்க பேச மனதில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்த, ஆண்டவரே, இவருக்கு நான் என்ன தான் சொல்கிறது என்பதாக. ஆண்டவர் சொன்னார், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை சொல்லினார். சரி ஆண்டவர், நீங்கள் சொல்கிறத நான் அவருக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோள் மேலே கை வச்சேன்னா அவர் பயத்தோடு என்ன அப்படியே பார்த்தார். நான் அவரை பார்த்து சொன்னேன், பிரதர், இயேசு உங்களை பற்றி ஒன்று சொல்கிறார் அப்படின்னோடனே இன்னும் கவனமாக கண்ணை அப்படியே உருட்டி பார்த்தார். பயந்துக்கிட்டேன். இயேசு, நீ பாவி துன்மார்க்க அழிஞ்சு போவ, நீ சபிச்சிருவாரோன்னு பார்த்தா இயேசு என்ன சொன்னார்னா, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லு, அதைத்தான் சொல்ல சொன்னார். நான் அவரை பார்த்து சொன்னேன், இயேசு உங்களை நேசிக்கிறார், அதைத்தான் சொல்லுகிறார். இப்போ இயேசு இங்கே இருக்கிறார், உங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறார். அவ்வளோதான் சொன்னேன், ஒரே ஒரு வார்த்தை. அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டார். சின்ன பிள்ளை மாதிரி ஏங்கி அழு. என்னையா இயேசு நேசிக்கிறார்? நான் இவ்வளோ பெரிய பாவி, இவ்வளோ பெரிய துன்மார்க்கன்,
என் மனைவி கூட அந்த அன்பு காட்டலை, பிள்ளைகளுக்கு கூட அன்பு காட்டலை, குடிச்சு எல்லாத்தையும் அழிச்சு அவங்களெல்லாம் வேதனை. என்னையா இயேசு நேசிக்கிறார்? என்னையா? ஆமாம், இயேசு நேசிக்கிறார் உங்களை. அந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த உள்ளத்தை உடைத்து அவருடைய காயங்களை மாற்றி இயேசுவின் பக்கமாய் திருப்பினது. அவருடைய வாழ்க்கையை மாற்றி விட்டார். அவர் ஆறுதலின் தேவன். அவர் ஆறுதலின் தேவன். அவருடைய இருதயம் காயப்பட்டிருந்தார். வெளியில் அவங்க பார்க்கிறது வேறு, உள்ளத்துக்குள்ள என்னால் இந்த குடியை விட முடியலையே, உண்மையாய் கடவுள் என்னை நேசிப்பாரா, எனக்கு அன்பு காட்டுவாரா, அந்த ஏக்கம் உள்ளத்தில் இருந்தார். இப்போ இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். நீங்கள் பாவி என்று குடும்பத்தார் உங்களை ஒதுக்கலாம், நீ ஒரு துன்மார்க்கன் குடிகாரன் என்று உலகம் உங்களை பரிகாசம் பண்ணலாம், ஒதுக்கலாம். இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே, நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ. அந்த அன்பு உங்களை மாற்றிவிடும். உங்களை பாவத்தில் இந்த விடுதலையாக்கி பாவ மன்னிப்பின் சமாதானத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். அன்றைக்கு அந்த ஆண்டவர் அந்த மகளுடைய காயத்தை மாற்ற சொன்னார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோടെ போ. இன்றைக்கு அதே இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் பாவத்தை நான் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறேன், உனக்கு சமாதானம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். பாவி என்று உன்னை புறம்பே நான் தள்ள மாட்டேன். உன் இருதயம் காயப்பட்டு இருப்பது எனக்கு தெரியும். பாவத்தையும் விட முடியாம சமாதானமும் இல்லாமல் நீ தவித்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும். நான் உன்னை மன்னித்து உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். அவர் ஆறுதலின் தேவன். காயப்பட்ட உள்ளத்தோடு வந்த பாதிக்கப்பட்ட ஒரு மகளுக்கு ஆறுதல் கொடுத்து ஆசீர்வதித்தார். இரண்டாவது ஒரு சம்பவத்தை பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், இந்த வேத புஸ்தகத்தில் மார்க் 1ஆம் அதிகாரம் 40 42 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது ஒரு சம்பவம். இங்கே இயேசுவை தேடி ஒரு மனிதன் வருகிறான். தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட மனிதன், குஷ்டரோக வியாதின்னு சொல்கிறோம்ல, லெப்ரசி, அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன். அவனுடைய சரீரம் காயப்பட்டு இருக்கிறாரு. அதனால இருதயத்திலும் பாதிப்பு. இவனுக்கு எதனால அவனுடைய உள்ளம் காயப்பட்டு இருக்கிறது? அவருடைய சரீரத்தில் உண்டான காயம். இது வியாதியினால் உண்டான ஒரு காயம். அவருடைய மனதுக்குள்ள ஒரு பெரிய வேதனை கொடுத்தது. அந்த தொழுநோய் ஒரு மனிதனை தாக்கும் பொழுது அவனுடைய விரல்களை அரித்து விடும். சிலருக்கு கண் இமைகள் இருக்காது, அரித்து விடும். காதை அதை அரித்து விடும். கால்களில் இந்த விரல்கள் இருக்காது, அப்படியே அந்த நோய் அரித்து விடும். அந்த சரீரத்தில் இருக்க புண்கள் அப்படியே சில சமயம் அழுகை நாற்றம் எடுக்கும். அந்த நோயினுடைய கொடூரம் பயங்கரமானது. அவனுடைய சரீரத்தில் உண்டான காயம் ஒரு பக்கம். அந்த வேதனையினால் அவனுடைய இருதயத்தில் ஒரு காயம் இருந்தது, ஒரு வேதனை இருந்தது. அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் ஒரு மனிதன் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டால் அவன் ஊருக்குள்ளேயே இருக்க முடியாது. அது தீட்டான வியாதி என்று சொல்லி அவனை ஊருக்கு வெளியிலே புறம்பாக்கி விடுவார்கள். தன் குடும்பத்தோடு இருக்க முடியாது. அவனுடைய மனைவி பிள்ளைகளை அடித்து விரட்டிடுவாங்க. உள்ளே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. அவனை வெளியே விரட்டிடுவாங்க. ஊருக்கு வெளியில் காடுகளுக்குள்ளே மலை குகைகளுக்குள்ளே இந்த நோயாளிகள் கூட்டமாக தங்கி இருப்பாங்க. அவங்களுக்கு அரசாங்கம் தினந்தோறும் குறிப்பிட்ட டைமில் போய் தூரத்தில் ஆகாரத்தை வச்சுட்டு வந்துடுவாங்க. ரொட்டி இது போன்ற ஆகாரத்தை கொடுப்பாங்க. அவங்க பக்கத்தில் கூட யாரும் போக மாட்டாங்க. இந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்க அதுக்கு நீ வஸ்திரத்தினால தங்களை மூடிக்கொள்ளணும். யாராவது இருக்கிற பக்கமாக ஜனங்கள் காட்டு பகுதியில் மலை பகுதியில் வந்தால் இவங்க அன்க்ளீன் அன்க்ளீன் அப்படின்னு சத்தமிடணும். தீட்டு தீட்டு, நான் தீட்டான வியாதி உள்ளவங்க இருக்கிறேன், என் பக்கத்தில் வராதுங்க அப்படின்னு அர்த்தம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே மக்கள் விலகி போயிடுவாங்க. என்ன ஒரு வேதனை பாருங்க. அப்போ அவனுடைய சரீரத்தில் உண்டான வேதனையை விட அவனுடைய மனதின் காயம்தான் பெரிது. சரீரத்தில் உண்டான வியாதியின் வேதனை ஒரு பக்கம், சமுதாயம் அவனை புறக்கணித்து, சொந்த குடும்பங்கள் உறவுகளை அவனை புறக்கணித்து தள்ளி, நீ தீட்டானவன், எங்கள் பக்கத்தில் வரக்கூடாது, ஊருக்குள்ளே வரக்கூடாது என்று ஒதுக்கி வைப்பது எவ்வளோ பெரிய வேதனை இல்லை? அந்த பாதிப்பு தான் அவனுடைய இருதயத்தில் காணப்பட்டது. சமுதாயமே அவனை ஒதுக்கி தள்ளினார். அதனால பாருங்க, அவன் இயேசுக்கு ஒரு மலையிலே பிரசங்கத்தை முடித்து இயேசு கீழே இறங்கி வருகிறார். மற்ற 8ஆம் அதிகாரத்திலும் இதே சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. அவன் இயேசுகிட்ட கூப்பிடுகிறான், இயேசுவே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இயேசு பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு அற்புதம் செய்கிறார் என்பதை அறிந்திருக்கிறான். அதனால் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், இயேசுவால் என்னை குணமாக்க முடியும், இந்த தீட்டான வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். ஆனால் என்னை சுகமாக்குவாரா? இது ஒரு தீட்டான வியாதி, இது ஒரு சாபம்னு எல்லாரும் நினைக்கிறாங்களே, எங்களை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேங்கிறாங்களே, இயேசுவாவது என்னை சேர்த்து கொள்ளுவாரா? நீ பாவி, நீ சாபம் பிடிச்ச போன்னு விரட்டிடுவாரோ ஒரு பயம். அதனால சொல்றான், என்னை சுகமாக்கும் இடத்துல வல்லமை உண்டு, நான் விசுவாசிக்கிறேன், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று அவன் ஜெபம் பண்றான். கட்டாயம் என்னை குணமாக்கிறீங்கன்னு கேட்கல,
என்ன நான் பாவம் செய்துட்டேன், ஒரு வியாதியை சரீரத்தில் வந்துட்டு சமுதாயமே என்னை புறக்கணித்து விட்டது, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்கள் என்பதான ஒரு ஜெபம் செய்கிறான். இயேசு அவனை பார்க்கிறார். மனிதருடைய பார்வை வேறு, இயேசுடைய பார்வை வேறு. அவருடைய சீஷர்கள் இயேசு கூட இருந்தாலும் ஒதுங்கி இருப்பாங்க. ஐயோ தீட்டான வியாதி உள்ளவன், தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவன், இவன் பக்கத்தில் வந்தாலே தீட்டாகிவிடும், விலகி ஓடி இருப்பாங்க. இப்போ இயேசு அவனை பார்க்கிறார். உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க முடியும் அப்படின்னு சொல்லுகிறான். இயேசு என்ன சொல்லியிருக்கலாம்? தூரத்திலிருந்து எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக, ஆறுதலான ஒரு வார்த்தை. எனக்கு சித்தமுண்டு மகனே, நீ வியாதியோடு இருப்பதை நான் விரும்பவில்லை, நீ இந்த வியாதியினால் வேதனைப்படுவதை நான் விரும்பவில்லை. ஐ வில் பி thou clean. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். நீ சுகமாயிருப்பது தான் எனக்கும் சந்தோஷம். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று இயேசு சொல்லுகிறார். உடனே குணமாயிட்டான். அவருடைய சரீரம் அப்படியே சுகமாகிவிட்டது. பாதிக்கப்பட்ட அந்த விரல்கள் எல்லாம் அப்படியே நல்ல விரல்களாய் மாறிவிட்டது. காதெல்லாம் பரிபூர்ண சுகத்தோடு புது காதாய் மாறிவிட்டது. கண் இமைகள் வந்துவிட்டது. அவன் அரிக்கப்பட்ட சரீர உறுப்புகள் எல்லாம் புதிதாக மறுபடியும் வந்துவிட்டது. முழு சரீரம் ஆரோக்கியமாய் மாறிவிட்டது. ஒரே ஒரு வார்த்தை இயேசு சொன்னார், சித்தமுண்டு சுத்தமாக. அவனுடைய சரீரமை புதிதாய் மாறிவிட்டது. அது ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? இயேசு தூரத்திலிருந்து சொல்லி, நீ தீட்டான வியாதி உள்ளவன், அங்கே நெல்லு, நான் சொல்றேன்னு சுகமான பிறகு என் பக்கத்தில் வா அப்படி சொல்லியிருக்கலாம்ல. இயேசு அப்படி சொல்லலை. நீங்கள் வாசித்து பார்த்தால் இயேசு அவனை பார்த்து மனதுருகினார். என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன், நான் உண்டாக்கின ஒரு மனிதன், இப்படி வியாதியில் பாதிக்கப்பட்டு சரீர உறுப்புகளை இழந்து அகோரமாய் வேதனையோடு அழுகின சரீரத்தோடு நிற்கிறானே, தீட்டான வியாதி என்று தூரமாய் ஒதுங்கி நிற்கிறானே, அதை பார்த்து இயேசு மனதுருகினார். மனதுருகி அவன் மேலே தன் கைகளை வைத்து, வசனம் சொல்லுகிறார், இயேசு தன் கையை நீட்டி அவனை தொட்டு, அப்படின்னு அவன் பக்கத்தில் இயேசு போகிறார். எல்லாரும் அவனை விட்டு விலகி போறாங்க. இவன் தீட்டான வியாதி உள்ளவன் என்று எல்லாம் ஒதுங்கி போகிறாங்க. ஆனா இயேசு அவன் பக்கத்துல நெருங்கி போகிறார். அவனாலே நம்ப முடியல. ஐயோ, இயேசு பக்கத்துல வருகிறாரே, நான் தீட்டான வியாதி உள்ளவன், அங்கிருந்தே சொல்லலாமே. இல்லை, இயேசு மனதுருகி அவன் பக்கத்துல வந்து அவனை தொட்டு அவனை குணமாக்கினார். அதான் இயேசுடைய அன்பு. உங்க பக்கத்துல வருகிற தேவன், உங்கள் அருகில் வருகிற தேவன். நீங்கள் தொட்டாலே தீட்டு என்று ஒரு கூட்ட மக்கள் நினைக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை தொடுவேன். நீ என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன், என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷி. நான் தானே உன்னை உண்டாக்கினேன். நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள். நான் உன்னை தொடுவதற்கு பயப்பட மாட்டேன். நான் உன்னை தொடுறதுனால நான் தீட்டாக மாட்டேன். தீட்டாய் கருதப்படுகிறவர்கள் புதிதாய் மாற்றப்படுவார்கள். நான் உன்னை தொடுகிறேன். ஆண்டவர் தொட்டு குணமாக்கினார். அதான் இயேசுனுடைய அன்பு, அவருடைய மனதுருக்கம், அவருடைய ஆறுதலான வார்த்தை. சித்தமுண்டு. காயப்பட்ட அவனுடைய உள்ளத்துக்கு ஆண்டவர் ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எனக்கு சித்தமுண்டு மகனே, நீ சுத்தமாகு, நீ சுகமா இருக்கணும், அதான் நான் விரும்புகிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சுகமா இருக்கணும் மகளே, மகனே, நீ சுகமா இருக்கணும், அதைத்தான் நான் விரும்புகிறேன். உனக்கு சுகம் கொடுக்கத்தான் நான் மனிதனாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன். உனக்கு சுகம் கொடுத்து, உனக்கு புதிய சரீரத்தை கொடுத்து, உன்னை மகிழ்விப்பதற்காக சிலுவையில் என் சரீரத்தை நொறுக்குவதற்கு நான் ஒப்பு கொடுத்தேன். என் சரீரத்தை காயப்படுத்த ஒப்பு கொடுத்தேன். என் கைகளிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் ஏன் இத்தனை பாடுகளை சகிக்க வேண்டும்? உனக்காக, உன்னை குணமாக்குவதற்காக, உன் வேதனையை மாற்றுவதற்காக, உனக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த என்னை நான் சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தேன். என்னை காயப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்றார். நீ சுகமாயிருப்பதை நான் விரும்புகிறேன். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம். எந்த வியாதியா இருக்கட்டும், ஆறுதலான ஒரு வார்த்தை, என் மகளே, நீ சுகமாக இருக்கணும், என் மகனை, நீ சுகமாக இருக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம், நான் உன்னை சுகமாக்குகிறேன். அவனுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? எங்கோ காட்டுக்குள்ளே மலை குகைகளிலே மனிதரை விட்டு தூரமாய் ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு மனிதனுடைய சரீரம் புது சரீரமாய் மாறிவிட்டது. அநேக வருஷத்துக்கு முன்னால என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருகிறது. ஒரு கிராமத்தில் கூட்டம் நடத்த அழைத்திருந்தார்கள். 3 நாள் கூட்டம். அந்த தெருவில் தான் கூட்டம் நடைபெற்றது. தெருவில் திரளான மக்கள் பல கிராமத்திலிருந்தெல்லாம் வந்து அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றார்கள். ஆண்டவர் வந்து அநேகரை தொட்டார், அற்புதம் செய்தார். அதனால் கடைசி நாளில் நிறைய கூட்டம் பக்கத்து ஊரில் இருந்தெல்லாம் கேள்விப்பட்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து ஒரு மனிதரை ஒரு சேரில் வச்சு 4 பேர் தூக்கிக்கிட்டு வந்தாங்க. சேரில் உட்கார வச்சு 4 பேர் சேர்ந்து சேரோடு தூக்கி கொண்டு வந்தார்கள். யாருன்னு கேட்டால் பக்கத்து ஊர், பக்கத்து கிராமத்திலிருந்து
அவரால் நடக்க முடியாது. 2 கைகளும் செயலற்று அப்படியே இருக்குது, கால்களும் செயலற்று போனது, நடக்க முடியாது, கையை பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரி செயலற்று விட்டது. நோய், இந்த வாத நோயினால் ஒரு விதமான ஒரு வாத நோய் பாதிப்பு. அதனால் சேரில் உட்கார வச்சு சேரோடு கொண்டு வந்து கூட்டத்தில் உட்கார வச்சுட்டாங்க. அவர் அப்படியே உட்காந்து பிரசங்கத்தை எல்லாம் கேட்டார். பிரசங்கெல்லாம் முடிந்தது, ஜனங்களுக்கு ஜெபம் முடிந்தது. அப்போ ஒருவருக்காக சிலருக்கு ஜெபிக்க போகும்போது எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவரிடத்துல வந்தேன். என்ன காரியம்னு கேட்டேன். இந்த மாதிரி என் கால்கள் கைகள் 2மே செயலற்று போய்விட்டது. எத்தனையோ மருத்துவம், இங்கிலீஷ் மருத்துவம், நாட்டு மருத்துவம் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டோம், ஒன்றுமே சுகம் கிடைக்கல, இனி அவ்வளோதான் சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு ஜெபிக்கிறதுக்கு எண்ணெய் அவங்க கூட வந்திருந்தவங்க கொண்டு வந்திருந்தாங்க ஒரு பாட்டிலில். நான் அவரை பார்த்தோன்னே, பக்கத்தில் போய் பார்த்த உடனே, பிரதர், இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குவார், ஜீசஸ் வில் ஹீல் யூ, அந்த வார்த்தையை நான் சொன்னேன். அவர் அப்படியே என்னை பார்த்தார், சில நிமிட நேரம் பார்த்தார். திரும்ப சொன்ன, இயேசு உங்களை குணமாக்குவார், பயப்படாதங்க அப்படி சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணினேன். உடனே ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. அவங்க கொண்டு வந்த இப்போ எண்ணெய், ஜெபத்துக்காக கொண்டு வந்ததை ப்ரேயர் பண்ணி கொடுத்துட்டேன், இதை பூசி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த சேர்லேயே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு மாதம் கூட ஆகலை, ஒரு 2-3 வாரம் இருக்கும். அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர், அவரை பார்ப்பதற்கு நான் போயிருந்தேன். அவர் அந்த பாதிக்கப்பட்ட மனிதர் இருந்த கிராமம், அங்கே ஒரு ஊழியக்காரர், எனக்கு தெரிந்த ஊழியக்காரரை பார்க்க அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன். நான் வந்திருப்பதை கேள்விப்பட்டு இந்த சகோதரர் வந்தார், சேரில் தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அவர் நடந்து வந்தார். நல்லா நடந்து 2 கைகளையும் பயன்படுத்தி வந்து என் கையை பிடித்து குலுக்கி பேசினார். நான் ஒரு ஆச்சரியமாக பார்க்குறேன். என்ன, இப்போ தான் 2 வாரத்துக்கு முன்னால் பார்த்தேன், சேரில் உட்கார வச்சு தூக்கிட்டு வந்தாங்க, நடக்க முடியாமல் இருந்தார். நான் ஆச்சரியமாக அவரை பார்க்குறேன். என்ன ஆச்சரியமாக பார்க்குறீங்க? நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ என்னால் நடக்க முடியுது, கையெல்லாம் பயன்படுத்த முடியுது அப்படின்னு எனக்கு ஆச்சரியம், நம்ப முடியாத அளவுக்கு ஒரு அற்புதம். நான் அவரை பார்க்குறேன். சொன்னார், பிரதர், ஐயா, நான் சுகமான காரணமே நீங்கள் தான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் ஜெபிக்கும் போது உடனே ஒன்றும் நடக்கலையே. இல்லை, நான் இங்கிலீஷ் மருத்துவம் பல டாக்டர் இடத்துல போய் இவ்வளோ பணம் செலவு பண்ணேன். எனக்கு வைத்தியம் செய்தவங்களாம் சில நாட்கள் கழித்து இது எங்கள் மருந்துக்கு கட்டுப்படலை, சுகமாகிறது கஷ்டம், இன்னும் உங்களுக்கு சுகமாகாதுன்னு அனுப்பிட்டாங்க. நாட்டு வைத்தியம், வைத்தியரிடத்தில் போய் அவங்க என்னென்னவோ எனக்கு ஆயில் போட்டு தடவுறது செய்கிறது, லேகியம் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. அது சில மாதங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து சுகமாகலை. அவங்களும் சொல்லிட்டாங்க, இது சுகமாகாது, நீங்கள் சுகமாகிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி பலர்கிட்ட இப்போ நான் போனேன், வைத்தியம், ஜபம் எல்லாம் போனேன். ஆனால் யாருமே என்னை பார்த்து நீங்கள் சுகமாவீங்கன்னு யாரும் சொல்லலை. ஆனால் அன்றைக்கு நீங்கள் என்னை பார்த்த உடனே சொன்னீங்க, பயப்படாதுங்க, இயேசு உங்களை குணமாக்குவார் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வார்த்தை என்னை தொட்டது. யாருமே சொல்லலையே, நான் சுகமாவேன்னு யாரும் சொல்லலை, நான் சுகமாகிய நடப்பேன்னு இதுவரைக்கும் யாரும் எனக்கு சொல்லலை. நீங்கள் என்னை பார்த்த உடனே சொன்னீங்க, அது என் உள்ளத்தை ஆறுதல் படுத்தினது, எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்தது. இயேசு என்னை குணமாக்குவார், இயேசு என்னை குணமாக்குவார், இயேசு என்னை குணமாக்குவார். அந்த வார்த்தை என் இருதயத்தில் தொனித்து கொண்டே இருந்தது. நீங்கள் ஜோமணி கொடுத்த எண்ணெயை நானே எடுத்து இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகும், இயேசு என்னை குணமாக்குவார், இயேசு என்னை குணமாக்குவார். என் கை கால்களை எண்ணெய் பூசி நானே ஜெபமணினேன். நான் ஜெபிக்க 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 என் கைகள் செயல்பட ஆரம்பித்தது, கால்கள் செயல்பட ஆரம்பித்தது, நரம்புகள் எலும்புகள் சுகமானது, நார்மல் ஆயிட்டேன். ஒரு ஆறுதலான வார்த்தை, அப்படி உள்ளம் ஏங்கிக் கொண்டிருந்தது. ஒரு ஆறுதலான வார்த்தைக்காக இயேசு சொன்னார், நீ சுகமாவாய், நீ சுகமாவாய், நான் உன்னை குணமாக்குவேன். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் மகனே, நான் உன்னை சுகமாக்குவேன், நீ சுகமாவாய் மகனே, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமா இருக்கணும் மகளே, நான் உன்னை குணமாக்குவேன். மருத்துவம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், அவங்க இருக்கிற நிலைமையை சொல்லுவாங்க, இதுதான் கண்டிஷன், இப்படிதான் நடக்கும், அதனால ஒன்றும் செய்ய முடியாது. நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிற தேவன். இயேசு சொல்லுகிறார், முடியாததை முடிய செய்கிற தேவன், நடக்க முடியாதென்று நினைக்கிறதை நடத்தி காட்டுகிற தேவன், அவர் அற்புதங்களின் தேவன். இன்றைக்கு இப்பொழுது உங்களை தொட போகிறார். உங்களுடைய குழந்தை செயலற்று போன உறுப்புகளோடு இருக்கிறதா? உங்க வீட்டில் யாரோ மரண படுக்கையில் இருக்கிறாங்களா? இனி அவ்வளவுதான் என்கிற சூழ்நிலையில் நீங்கள் காணப்படுகிறீங்களா? இயேசுவால முடியும். ஒரே ஒரு தொடுதல் போதும். Just one touch of Jesus Christ will heal you completely. அவர் அற்புதங்களின் தேவன். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். அவர் நீங்க எந்த மதத்தை சார்ந்தவளாகவும் இருக்கலாம், இதுவரை எந்த நம்பிக்கையோட எவ்வளவு இருக்கலாம், இன்றைக்கு இயேசுன்ற பெயரை விசுவாசித்து நீங்க அவரை நோக்கி பார்க்குறீங்களா? அவர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே,
நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்றார். ஆறுதலான ஒரு வார்த்தை. நொறுங்குண்ட உள்ளத்தோடு சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இந்த மகனுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார். வெறும் வார்த்தையில் அல்ல, அவருடைய வார்த்தை வெறும் வார்த்தை கிடையாது. அவர் சொல்லிட்டா அதை ஆறுதல் படுத்துவதற்கு, மாற்றுவதற்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார். மூன்றாவது இன்னொரு சந்தர்ப்பத்தை குறித்து பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே தான் 11ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது, இயேசு நாயின் என்று சொல்லப்பட்ட ஊருக்கு வருகிறார். அந்த ஊருக்கு பேர் நாயின். இப்பவும் அந்த ஊர் இருக்குது. இது பைபிளில் எழுதப்பட்டது 2000 வருஷத்துக்கு முன்னால. அதே ஊர் இப்பவும் இருக்குது, இதே பெயரில் இருக்குது. நாங்கள் போயிருக்கிறேன். அது இயேசு பேர் வளர்ந்த ஊராகிய நேசரத் இருக்குல்ல, அது பக்கம் அந்த கானா ஊரில் இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் நாயின் என்ற ஊர் இப்பவும் அதே பெயரில் தான் அந்த ஊர் இருக்கிறது. ஒரு மலை சரிவில் அந்த ஊர் இருக்கிறது. இயேசு அங்கே தான் போகிறார். நாயின் என்ற ஊருக்கு போகும்போது இயேசுடைய சீஷர்கள், திரளான மக்கள் இயேசுக்கு பின்னால் போகிறாங்க. இவங்க அந்த ஊருக்குள்ளே போய் கொண்டிருக்கும்போது அந்த ஊருக்குள்ளே இருந்து ஒரு ஊர்வலம் வருகிறது. அது சவ ஊர்வலம். அடக்கத்துக்கு ஒரு வாலிபனை, மரித்து போன ஒரு வாலிபனை கொண்டு போகிறாங்க. அடக்கத்தை ஊருக்கு வெளியில் இருக்கிற கல்லறை தோட்டத்தில் தான் புதைப்பாங்க. அதனால் அவனை சுமந்து கொண்டு வர்றாங்க. வசனம் சொல்லுங்க, ஊராரில் திரளான மக்கள் அந்த சவ ஊர்வலத்தில் இருக்கிறாங்க. ஏனென்றால் மரித்து போனவன் ஒரு வாலிபன், இளம் வாலிபன் மரித்து விட்டான். அதனால அந்த ஊரே திரண்டு வந்திருக்கிறாரு. அந்த வாலிபனுடைய மனைவி ஒரு விதவை பெண், கைம்பெண், ஒரே மகன். யோசித்து பாருங்க, அந்த விதவை தாய்க்கு ஒரே மகன், அவனும் மரிச்சிட்டான். இப்போ அவங்க தனிமையாக்கப்பட்டு விட்டார்கள். அதனால அவங்க அழுது கொண்டே வர்றாங்க. அதனால ஊர் முழுவதும் திரண்டு வருகிறது. பாவம், இந்த விதவையினுடைய ஒரே மகன் இறந்துட்டானே, இந்த அடக்கத்துக்கு போயிட்டு வரலான்னு ஊரே திரண்டு வருகிறது. அவனை சுமந்து கொண்டு சிலர் வர்றாங்க. அதுக்கு பின்னால இந்த விதவை தாய் அழுது கொண்டே வருகிறாள். எதிர்த்தாப்புல இயேசு தன் சீஷரோடும் ஒரு திரள் கூட்டமாக இயேசுவும் வருகிறார். இப்போ 2 ஊர்வலமும் சந்திக்கிறது இந்த ஊர்ல ஒரு பகுதியில, அந்த இடத்துல. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்க்கிறார். வசனம் சொல்லுகிறது, அந்த விதவை அழுது கொண்டே வருகிறாள். கண்ணீர் அழுது கொண்டே வருகிறாள். அவளுக்கு எதனால் இந்த கண்ணீர் வேதனை? இழப்பினால் உண்டான வேதனை. இழப்பு. முதலாவது அவளுடைய கணவரை அவள் இழந்து விட்டாள். எவ்வளவு காலத்துக்கு முன்னால கணவர் இறந்திருப்பார் தெரியாது. கணவரை அவள் இழந்து விட்டாள், விதவையாக்கப்பட்டாள். ஒரே ஒரு மகன். அதனால கணவரை இழந்த துக்கம் அவருடைய உள்ளத்தை பாதித்து எவ்வளோ நாள் கண்ணீர் வடித்தாலோ தெரியாது. ஆனால் மகன் நிமித்தம் தன்னை தேற்றி கொண்டு, சரி நமக்கு ஒரு மகன் இருக்கிறான், அந்த மகனையாவது வளர்த்து ஆளாக்குவோம், அவனால் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று மகனை வளர்த்து கொண்டிருக்கிறாள். அவன் வாலிபனான போது அவனும் மரித்து விடுகிறான். வியாதி தாக்கி இருக்க வேண்டும், ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டு மரித்திருக்க வேண்டும். என்ன காரணம் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அவன் மரித்து விட்டான். வியாதிப்பட்டு தான் மரித்திருக்க வேண்டும். அது மாதிரி மரணம் அடைந்து விட்டான். இப்போ 2வது இழப்பு. முதலாவது கணவரை இழந்து விட்டாள், அதுவே அவளுக்கு ஒரு வேதனை, காயம். இப்போ ஒரே ஒரு ஆதரமாக இருந்த மகனையும் அவள் இழந்து விட்டாள். அது இன்னொரு பெரிய பாதிப்பு. இப்போ இனிமேல் எனக்கு யார் இருக்கிறாங்க? யாருக்காக நான் வாழணும்? அவளுக்குள்ளே ஒரு வாழ்க்கை குறித்த வெறுப்பே வந்திருக்கும். இனி யாருக்காக நான் வாழணும்? எனக்கு யார் இருக்கிறாங்க? நான் வீட்டுக்கு வந்தால் தனிமையாக தான் உட்கார்ந்து இருக்கணும். என் மகனை அடக்கம் பண்ணி விட்டு வீட்டுக்கு நான் எப்படி வருவது? தனிமையில் எப்படி இருப்பது? எனக்கு கணவரும் இல்லை, மகனும் இல்லை, தனித்து அனாதையாக்கப்பட்டு விட்டேனே. ஒரு காயமுடைய உள்ளத்தில் அழுது கொண்டே வருகிறாள். வெகு திரளான மக்கள் வந்தாங்க. சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்க, ஒரே தெருவில் உள்ளவங்க இருந்திருப்பாங்க. யாரும் அவளை ஆறுதல் படுத்தவே இல்லை. எதுக்கு அழுகிற? நாங்கெல்லாம் இருக்கிறோம், உன்னை கவனிச்சு கொள்ளுவோம், பயப்படாத, அப்படி சொல்லுவதற்கு யாரும் இல்லை. எல்லாம் துக்கத்தோடு நடக்கிறாங்க. ஆனால் இப்போ இயேசு அதை பார்க்கிறார். அழுது கொண்டு வருகிற அந்த பெண்ணை, அந்த விதவை தாயாரை ஆண்டவர் பார்க்கிறார். வசனம் சொல்லுகிறது, இயேசு மனதுருகினார். அந்த கண்ணீர் இயேசுடைய உள்ளத்தை உடைத்தது. அவனுடைய விதவை தாயினுடைய கண்ணீர் இயேசுடைய உள்ளத்தை உடைத்தது. இயேசு மனதுருகினார். அவளை பார்த்து மனதுருகினார். அவளுக்கு இயேசு யாருன்னு தெரியாது. அவர் எப்படிப்பட்ட அற்புதம் செய்கிற ஒண்ணுமே தெரியாது. முதல் முறை இயேசு அந்த ஊருக்கு போயிருக்க வேண்டும். சம்பவத்தை வாசிக்கும் போது அப்படித்தான் தெரிகிறது. இப்போ இயேசு மனதுருகி அந்த பெண்ணிடத்தில் போய், அழாதே, டோன்ட் கிரை, வீப் நாட் என்று சொல்ல, அழாதே, ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். காயப்பட்ட உள்ளத்தோடு அழுது கொண்டிருக்கிற, இழப்புக்கு நடுவில் நிற்கிற ஒரு விதவையினுடைய வேதனையை அறிந்து கொண்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழாதே. யாருமே அவளை ஆறுதல் படுத்தலை.
ஆனா இயேசு என்கிற ஆறுதலின் தேவன் சொல்லுகிறார், நீ அழாதே மகளே, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீ உன் கண்ணீரை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, உன் அழுகையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, நீ அழாதே. வேறு வார்த்தையில சொல்லவில்லை. இவளுக்கு என்ன செய்தால் ஆறுதல் அடைவாள், என்ன நடந்தால் அவளுடைய கண்ணீரை துடைக்க முடியும்? இயேசு கிறிஸ்து பாடையை தொட்டார். தொட்ட உடனே எல்லாரும் நிற்கிறாங்க, யார் இவரு? வந்து அந்த பெண்ணுகிட்ட அழாதன்னு பேசுகிறார், பாடையை தொடுகிறார். அவரை சுற்றி பெரும் கூட்டம் இருக்குது, யாரோ விசேஷமானவர். அவரை பார்த்தா ஒரு தீர்க்கதரிசி மாதிரி தெரியுதே, கடவுள் தான் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்த மாதிரி தெரியுதேன்னு எல்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க. உடனே நின்றாங்க. இயேசு வாலிபனோடு, செத்து போன வாலிபனோடு பேசுகிறார். எழுந்திரு வாலிபனை, எழுந்திரு. உன் தாயினுடைய கண்ணீர் துடைக்கப்படணுமானா நீ எழும்பணும். உன் தாயினுடைய காயப்பட்ட உள்ள மாறுதல் அடையணுமானா நீ எழும்பணும். வாலிபனை, எழுந்திரு. மரணத்தின் மீது அதிகாரம் உள்ளவர் இயேசு. மரித்தவரை எழும்ப பண்ணக்கூடிய வல்லமை உள்ளவர் இயேசு. மரித்து போன உறுப்புகளை செயல்பட வைக்கிறவர் இயேசு. என்றால் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் அவர். அதனால் அவர் சொன்ன உடனே மரித்து போன வாலிபனுக்குள்ள உயிர் திரும்ப வந்தது. அவன் எழுந்து உட்கார்ந்தான். தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த தாயினுடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறிவிட்டு, என் மகன் உயிரோடு இருக்கிறான், என் பையன் உயிரோடு இருக்கிறான். கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறினது. அந்த ஊரே சந்தோஷப்பட்டிருக்க, எல்லாம் துதித்திருப்பாங்க, மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை, துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படுகிறது. அதுதான் இயேசு. இன்னைக்கு துக்கத்தோடு இருக்கிறீங்க, காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறீங்க, வேதனையோடு இருக்கிறீங்க, தனிமையில் அழுகிறீங்க, எனக்கு யாரும் இல்லை, நான் ஆல் அலோன். தனிமையில் கண்ணீர் வடிக்கிறீங்க, என்னை புரிந்து கொள்ள, நேசிக்க, அன்பு காட்ட யாரும் இல்லை என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார், நான் இருக்கிறவனுக்கு. நீ ஏன் அழுகிற மகளே, நீ ஏன் அழுகிற மகனே, நான் இருக்கிறேன். அவனுக்கு உன்னை புரிந்து கொள்ளுகிற தேவன், உனக்கு வேதனைகளை அறிந்திருக்கிற ஒரு தேவன், உனக்காக நான் மனிதனாக அவதரித்து வந்த ஒரு தேவன், உன்னுடைய பாரங்களை துக்கங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்த தேவன். அந்த மக்கள்லாம் சொல்றாங்க 16 வசனத்துல, மகா தீர்க்க தரிசன மத்தியில் வந்திருக்கிறார், தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார், இவர் சாதாரண மனிதன் அல்ல, கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார். மக்கள் சொல்றாங்க, அவர் கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார், தேவன் தம் ஜனங்களை சந்தித்தார். அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறார். உங்க வீட்டில், ஆஸ்பத்திரியில, நீங்க எங்க இருக்கிறீங்களா அந்த இடத்துல, டிராவல்ல இருக்கிறீங்களா, கார்ல இருக்கிறீங்களா, எங்க இருக்கிறீங்க அந்த இடத்துல உங்களை சந்திக்கிறார், உங்களோடு பேசுகிறார். நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன். உன் உள்ளம் காயப்பட்டு இருக்கிறது, பாவத்தினால, வியாதியினால, இழப்பினால, நிந்தையினால, அவமானத்தினால, பரிகாசத்தினால, மற்றவங்க அற்பமா பேசுகிறதுனால உன் உள்ளம் காயப்பட்டு இருக்கிறது. உன் இருதயத்தில் அழுது கொண்டிருக்கிறாய், தனிமையில் கண்ணீர் வடிக்கிறாய், எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி, நான் இருக்கிறேன் உனக்கு மகனே, நான் இருக்கிறேன் உனக்கு மகளே, உனக்காகத்தானே இந்த உலகத்தில் நான் வந்து சிலுவையில் என்னை மறிக்க ஒப்பு கொடுத்தேன், என்னை அடிக்கட்டும் நொறுக்கட்டும் என்று ஒப்பு கொடுத்தேன். உன் பாடுகளை நான் சுமந்தேன், உன் பாவங்களை நானே சுமந்தேன், உன் துக்கங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள் சகலத்தை நான் சிலுவையிலே சுமந்தேன் உனக்காக. உன்னை ஆறுதல் படுத்த, உனக்கு ஒரு அற்புதம் செய்ய. பயப்படாத, பயப்படாத, நான் சூழ்நிலையை மாற்றுவேன், நான் உன்னை மன்னிப்பேன், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன் கண்ணீரை துடைப்பேன், இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை நோக்கி நீங்க வேண்டிக் கொண்டா இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். என்னால் சிலுவை மரத்தில் மதிக்கத்தனை அர்ப்பணித்து, கைகளில் கால்கள் ஆணடிக்கப்பட்டு, ரத்தம் வடிய வடி அந்த சிலுவையில் தொங்கினார். தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு, முகமெல்லாம் ரத்தம், அவருடைய சரீரமெல்லாம் வாடினால் அடித்து கிழிக்கப்பட்டு, சரீரமெல்லாம் ரத்தம், அவருடைய ரத்தம் முழுவதையும் சிந்தினார். எதற்கு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க தன் ரத்தத்தை முழுவதும் சிந்தி கொடுத்தார். ஏன்? அவருடைய சரீரம் காயப்படுத்தப்பட்டது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த தழும்புள்ள கரத்தினால் தொட்டவுடனே வியாதி மறைந்து விடும், சாபத்தின் கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும், வேதனை நீங்கி விடும். உங்களுக்காக சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்த ஆண்டவர், மகனை உனக்காக, மகளை உனக்காக, தகப்பனை, தாயை உங்களுக்காக இயேசு சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தவர். மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். ஆனால் காயங்கள் மாறலை, இன்னும் அந்த காயங்கள் இருக்கிறது.
இன்னும் அந்த தழும்புகள் அவருடைய கையில் இருக்கிறது, அவருடைய தலையில் இருக்கிறது, அவருடைய விழாவில் ஈட்டி பாய்ந்த அந்த காயம் தழும்பு இருக்கிறது, கால்கள் இருக்கிறது. அதை பார்க்கும்போது ஆண்டவர் நினைக்கிற, என் பிள்ளைகளை குணமாக்கத்தானே தழும்புகளை ஏற்றுக்கொண்டேன் என்று உடனே அற்புதம் செய்கிறார்.